வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழத்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பாருங்கள். இன்றைக்கி தேதி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது காலை 4:30 மணிக்கு எடுத்த நிலவரம். 4938 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இரவு 2 மணிக்கு இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் இன்றைக்கி சாயங்காலம் உள்ள அவைலபிள் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா 4938 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இது காலையில் 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. இதுக்கு அடுத்தது பாருங்கள். இது காலைல 5:30 மணிக்கு எடுத்தது. இது 3ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை உள்ள டோக்கன்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் உள்ள டோக்கன்லாம் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் காலையில் 5:30 மணி நிலவரம் இது. நாளைக்கு காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதில் இன்னும் 9000 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. 9091 டிக்கெட், கிட்டத்தட்ட 9100 டிக்கெட்டு காலைல 5:30 மணிக்கு அவைலபிள் இருந்தது. இப்போ நான் 5:30 மணிக்கு தான் இது சொல்லிகிட்டு இருக்கேன். 5:30 மணிக்கு பார்க்கும்பொழுது 9000 டிக்கெட்டுக்கு மேலே அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி காலைல 7 மணி வரைக்கும் கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும். சென்னையிலேருந்து ஊத்துக்கோட்டை வழியாக திருப்பதி போகும்பொழுது சுருட்டப்பள்ளிக்கு அடுத்து இருக்கிறது தாங்க அந்த நாகலாபுரம் அப்படிங்கிற ஊர். இந்த நாகலாபுரத்தில் என்ன விசேஷம்னா, பெருமாளோட 10 அவதாரங்களில் முதல் அவதாரமான மத்ஸ்ய பெருமாள், அதாவது மச்சாவதார பெருமாள் இந்த ஊரில் தாங்க இருக்கார். அவருக்கான கோயில் இந்த இடத்துல தான் இருக்குது. திருப்பதிக்கு நம்ம சென்னையிலேருந்து போகும்போது ஊத்துக்கோட்டை தாண்டி போனோம்னா சென்னையிலேருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நாகலாபுரம் இருக்குங்க. மெயின் ரோட்லேயே போயிட்டு இருந்தோம்னா ரைட் சைடில் பெரிய ஆர்ச் இருக்கும். அதில் நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே உள்ளே பூந்து போனால் அந்த நாகலாபுரம் கிராமம் வரும். சின்ன கிராமம் தான் அது, ஆனால் பெரிய கோயிலுங்க. அருமையான பெருசாக கோயில் கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸே பெரிய ராஜகோபுரம் வர இருக்கும். ராஜகோபுரம் வந்து உயரத்தில் கம்மியாக இருக்குமே தவிர அகலத்தில் பிரம்மாண்டமாக இருக்கும். அது மாதிரி அதோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 அடி அளவுக்கு நல்ல திக்னஸான ஒரு ராஜகோபுரங்க. அது அழகாக இருக்கும். இந்த கோயில் இருக்கிற பெருமாள் பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி உடல்வாக கொண்டு வரவர். இந்த மாதிரி அவதார கோயில்களில் மூலவர் வந்து அவதார திருவுருவத்தில் இருக்க மாட்டாங்க. உற்சவர் மட்டும்தான் அவதார குளத்தில் இருப்பார். மூலவர் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் மூலவர் இந்த மீனோட உருவத்தில் தான் இருக்கார். பாதி உடல் மீனாகவும் மீதி உடல் வந்து மகாவிஷ்ணுவாகவும் காட்சியளிப்பார். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அந்த கோலம். சோமுகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் பிரம்மா கிட்ட இருந்து வேதங்கள்லாம் பறிச்சுட்டு போய் கடலுக்கு அடியில் ஒளிச்சு வச்சதாகவும், அந்த கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த வேதங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த மச்சாவதாரம் எடுத்து பெருமாள் அந்த சோமுகாசுரனை அழித்து வேதங்களை காப்பாற்றிட்டு இந்த இடத்துல வந்து பிரம்மாவுக்கு சமர்ப்பித்ததாகவும், அதனால தான் அவருக்கு வேதநாராயண பெருமாள் அப்படிங்கிற பேரில் இந்த இடத்துல அவர் காட்சி தர்றாருங்க. இந்த கோயில் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்குது. பெரிய பெரிய ராஜகோபுரங்கள் 4 கோபுரங்கள் இருக்குது. கிருஷ்ணதேவராயர் வந்து அவங்க அம்மாவோட நினைவாக இந்த கோயிலை கட்டினதாக சொல்கிறாங்க. அவங்க அம்மாவோட பேர் நாகம்மா அப்படிங்கிறதுனால இந்த கோயிலுக்கு நாகலாபுரம் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதத்தில், அதாவது மார்ச் மாதத்தில் 26, 27, 28 தேதிகளில் சூரிய பகவானோட ஒளி டைரெக்டாக அந்த 600 அடி தூரத்தில் உள்ள ராஜகோபுரத்தை தாண்டி கருவறையில் இருக்கிற இந்த பெருமாள் மேலே அவரோட சூரிய ஒளி சாயங்காலம் 6 மணிலேருந்து 6:15 வரைக்கும் படுங்க. அந்த 3 நாளும் 26ஆம் தேதி பெருமாளோட பாதத்தில் சூரிய ஒளிப்படும், 15 நிமிஷம் நீடிக்கும். அதுமாதிரி 27ஆம் தேதி அவரோட நாபியில் படும், அதுவும் ஒரு 15 நிமிஷம் இருக்கும். கடைசியாக 28ஆம் தேதி அவரோட கிரீடத்தில் படுங்க. மிக மிக அற்புதமாக அந்த கோயிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ராஜகோபுரத்துக்கும் கருவறைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 அடி லென்த் இருக்குங்க. நல்ல லென்த். ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக இருக்கும். என்ட்ரன்ஸும் பெருசாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி மேற்கு நோக்கி தான் பெருமாள் காட்சி அளிக்கிறாரு. மேற்கே இருந்து அந்த 3 நாட்களும் சூரிய ஒளி கரெக்டாக 3 நாளும் படுதுங்க. இதை வந்து 5 நாள் திருவிழாவாக டிடிடியில் வருஷம் மிக மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த 5 நாள் திருவிழா. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நாகலாபுரம் சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வழியில் தான் இருக்குது. இதில் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியும். ஏன்னா திருப்பதி போகிற பஸ்ஸே இந்த ஊருக்குள்ளே வராது. பைபாஸ் இறக்கி விட்டு போயிடுவாங்க. நீங்கள் உள்ளே போய் பார்க்க வேண்டி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஓன் வெஹிக்கிளையோ இல்லை அதாவது வாடகை வண்டியில் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா ஓரளவு கம்ஃபர்ட்டாக அந்த சாமியை பார்த்து வரலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பார்க்க வேண்டிய ஒரு கோயிலுங்க. இந்த கோயிலை பற்றின முழு வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.